சரண சரணம் அண்ணா சரணம் அண்ணா அண்ணா அல்வனிதே தம்பி சின்னான் தம்பி சின்னான் மலையாள தேசத்திற்கு சென்று 2 நாளைக்குள்ள வரவேண்டு தெரிவித்து விட்டு சென்னை நல்லவா என்னுடைய மனைவி மக்கள் நாட்டு மக்கள் நான் வணங்கக்கூடிய தெய்வ ஆலயங்கள் அனைத்து வணங்கிவிட்டு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது வருகிறேன் மண்டி தருள வேண்டும் மண்டி தருள வேண்டும் தம்பி உங்களை எதிர்பார்த்த காரணம் என்னவென்றால் வெள்ளிக்கிழமை தோறுமாக நம்முடைய தாயாகப்பட்ட அன்னகாமாட்சிக்கு செய்ய வேண்டிய 3 பூஜைகள் செய்து முடிக்க வேண்டும் அல்லவா ஆகையினால் தாங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று அதன் மீது வெளிவைத்த மண்டபமாக காத்துக் கொண்டிருந்தேன் தம்பி வந்து விட்டீர்கள் புறப்படுவோமே எவ்வளவு சீக்கிரம் போனோம் அவ்வளவு சீக்கிரம் போலாம்னா தப்பி சென்று நம்முடைய தாயாருக்கு பூஜைகள் செய்வதாக இருந்தால் அநேக மலர்களை எல்லாம் பறித்து செல்ல வேண்டும் அல்லவா எப்படி மலர்களை பறித்து செல்ல வேண்டும் என்றால் நமது தாயினுடைய பாதத்திற்கு முன்பே இப்படிப்பட்ட மலர்களை சேகரிக்க எங்கு செல்ல வேண்டும் தம்பி எங்கே செல்ல வேண்டும் அதோ பாருங்கள் நம்முடைய தாயினுடைய தோட்டம் என்று சொல்லக்கூடிய நந்தவனத்திற்கு புறப்படுவோமே எப்படி நந்தவனம் செல்வோம் மாடா செல்வோம் மாடா பேசுகிறேன் நம்முடைய தாயினுடைய நந்தவனத்திற்குள்ளாக வந்து நுழைந்து விட்டோம் அல்லவா எப்படி மலர் எடுப்பது எப்படி மலர்கள் இருக்க வேண்டும் என்றால் தம்பி மல்லிகை மல்லிகை நம்முடைய தாயாருக்கு அள்ளி பலர் முல்லை பலர் அநேக ஜாதி மலர்கள் என்று சொன்னார்கள்
அநேக மலர்களை சேகரித்து விட்டோம் அல்லவா தம்பி? ஆமா. இருந்தாலும் நம்முடைய தாயாருக்கு சேர வேண்டிய மலர்கள் அதோ பாருங்கள், எங்க 8வது உயரத்தில் இருக்கிறது அல்லவா? இங்க அதோ எப்படி இருக்கணும்? அந்த மலர்களை எப்படி எடுக்க வேண்டும் என்றால் எப்படின்னா தம்பி 8வது மலரும் எந்த மலரும் தம்பி இப்படி எல்லாம் மலரை எடுத்து விட்டோம் அல்லவா? உண்மைதான். என்ன செய்யணும்? தாய்க்கு ஜலம் எடுக்க வேண்டும். எங்கே செல்ல வேண்டும்? தாயினுடைய பாதங்களை கழுவதற்காக அநேக தீர்த்தங்களும் வேண்டும், எடுத்து வர வேண்டும் என்கிறார். எங்கே செல்ல வேண்டும்? இந்த காஞ்சிபுரத்தை விட்டு மல்லோதும் காவிரி ஆற்றிற்கு வந்துள்ளோம் அல்லவா? நம்முடைய தாய்க்கு எதை கொண்டு எப்படி நீர்த்தங்களை சேர்த்து செல்வது? அதுக்கு முன்பதாக அகலவிட்ட கங்கையிலே அண்ணா என்னதான் ஜலம் எடுக்க வேண்டும், எதை கொண்டு எடுக்க வேண்டும், எதை எப்படி எடுக்க வேண்டும், எடுத்து கூற வேண்டும். எடுத்து கூற வேண்டும். எடுத்துரைக்கிறேன் தம்பி. தம்பி தங்க கூடும் தங்கை கூட கொண்டு
குடத்தாலும் தங்க குடத்தாலும் நீர்களை சேகரித்திருக்கிறோம் அல்லவா? ஆமா. தாயினுடைய அனுமதி மீறி அநேக தூரங்களை கடந்து வந்து விட்டோம். வெகு தூரம் குழந்தைகளை காணவில்லை என்று தாய் பார்த்து வண்ணமாக இருப்பார்கள். பெற்றெடுத்த தாய் குழந்தைகளை காண வேண்டும் என்று அவரோடு இருக்கணும்லவா? உண்மைதான் தம்பி. பிறப்புடைகள் செல்வோம். எந்த நேரம் எடுத்து செல்வதாக இருந்தால் ஆண்டவனைக்கும் நம்முடைய தாயை நினைத்த வண்ணமாக புறப்படுவோம். அப்படியா? எப்படி என்றால் இந்த மத்தை தான் சுமந்து தான் சுமந்து தம்பி அவனுடைய திருமணத்தை கண்டதே அது சீக்கிரமாகவே தாயில் இருக்கும் ஆணைத்து கருகாமல் வந்துவிட்டோம். தம்பி, நம்முடைய தாயாருடைய ஆலயமாகப்பட்டது எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் அறிவேன், நானும் அறிவார். எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவருமே அறிய வேண்டும் அல்லவா? எடுத்துரைக்க வேண்டும். நம்முடைய தாயினுடைய ஆலயத்தினுடைய அழகை எடுத்துரைப்போமே தம்பி. ஆகட்டும், ஆகட்டும். எப்படி அது தெரியுதாடா தெரியுதாடா தம்பி தாயினுடைய ஆலயத்தில் உண்மைதான் தம்பி. வெள்ளி விளக்கெரியும் விசாரத்தினுடைய ஆலயத்தில் வடக்கே விழுந்த சடை வடகடல் தென்திறங்கு, தெற்கே விழுந்த சடை தென்கடல் தென்திறங்கும். உண்மைதான். வடகாட்சிக்கு செல்லக்கூடிய மக்கள் அனைவருமே அவருடைய தாயினுடைய ஆலயத்துக்கு அருகவர் வந்து களப்பாய் சென்று கொண்டிருப்பார்கள். உண்மைதான் தம்பி. அப்பேற்பட்ட ஒரு தாய்க்கு இப்பொழுது சீக்கிரமாகவே பூச்சிகளை செய்து முடித்தாக வேண்டும். ஆகட்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம இருவரால் மட்டும் முடியாது தம்பி. நம்மளுடைய அண்ணன் அம்மையப்பரை வரவழைக்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். நாம் இருவர் மட்டும் தனித்து சென்றால் நாம் பார்த்து வந்த காரியமாகப்பட்டது நிறைவேறாது. ஆமா, உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. உண்மைதானே தம்பி. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தாங்களால் மட்டுமே தான் முடியும். உண்மையா இருக்கான். உண்மை. பொழுதொன்று இறங்கி விட்டார், எனக்கொன்று அழித்து விட்டார். தாயும் தங்கியை தவிர எல்லா பெண்கள் சமம் என்று எண்ணக்கூடியவன். அப்படிதான். ஆனா நீங்க ஒன்ன பார்த்துக்கிட்டு தம்பி 9 கம்பளம் 18 தொட்டியத்து ராஜாதி ராஜ கம்பளத்தில் இருக்கக்கூடியவன் நீ ஒரு அரசன். எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம். நாம் செய்ய முடியுமா? மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும் அல்லவா? இப்பொழுது அம்மையப்பன் அண்ணனை வரவழைப்பான். ஆகட்டும். அம்மையப்பன் பூசாரியே பூசாரியே பூசாரியே
இப்படி வர வேண்டும்னா எங்க இருந்தாலும் வர வேண்டும்.